ஹாய், நான் உங்க டாக்டர் அருணாச்சலம், பிசியோதெரபிஸ்ட். எப்பயாவது நீங்க ஒரு வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா உணர்ந்திருக்கீங்களா? இல்லனா ஏதாவது ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுமா? அப்படி உங்களுக்கு ஒரு உணர்ச்சியை கொடுக்கறதுக்கு காரணம் டோபமைன் சொல்லி ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உங்க பிரெயின்ல இருக்கு. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் நம்மளோட அடிக்ஷனுக்கும் காரணம், நம்மளுக்கு அதிக லெவல் ஆஃப் மோட்டிவேஷன் வரதுக்கும் காரணம். நம்மளோட உடம்புல மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கும் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம பிரெயின்ல குறையும் போதுதான் நம்மளுக்கு வர ஒரு கண்டிஷன் பேரு பார்க்கின்சோனிசம். அதை பத்தி தான் நான் ஏற்கனவே உங்களோட ஒரு ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். சோ இந்த பார்க்கின்சோனிசம் வந்துருச்சுன்னா பேஷண்ட்டுக்கு மோட்டிவேஷன் இருக்காது, மூவ்மெண்ட் குறைஞ்சிடும், அவங்களுக்கு கையெல்லாம் அவங்களையும் அறியாம நடுங்க ஆரம்பிக்கும், பாடியே ஃபுல்லா ரிஜிட் ஆயிடும், அவங்களோட வாக்கிங் பேட்டர்னும் மாறிடும், அவங்களோட ஃபேஸுமே எக்ஸ்பிரஷன்லெஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களோட கையெழுத்து மாறிடும். பேங்க்ல அவங்க செக் சைன் பண்ணாங்கன்னா அது அக்செப்ட் ஆகாது, ஏன்னா சிக்னேச்சர் பேட்டர்னே மாறிடும். அண்ட் வாக்கிங் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டெப் வச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் மோர் ஆர்லெஸ் ஒரு 60 வயசுலயே ஒரு 80-85 வயசு ஆள் மாதிரி ஆயிடுவாங்க. இதுதான் பார்க்கின்சோனிசத்தை பத்தி ஒரு நட்ஷெல்ல நம்ம சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வீடியோல கோவிடுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ங்கிறத நான் சொல்றேன். தேங்க்யூ.